ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரியம் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு படத்திற்கு சான்றிதழ் வழங்கும் தீர்ப்புக்கு தடை விதித்தது. தணிக்கை வாரிய தலைவர் பதிலளிக்க அவகாசம் தராமலேயே ஜனநாயகனுக்கு சான்று வழங்க தனி நீதிபதி எப்படி உத்தரவிட முடியும் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல சென்சார் சான்று பெறாமலேயே படத்தின் ரிலீஸ் தேதியை தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்தது எப்படி என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். தணிக்கை வாரியத்திடமிருந்து சான்று கிடைக்கும் வரை காத்திருக்க முடியாதா என ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பாளரிடம் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவித்து அவசரத்தை உருவாக்கிவிட்டு குறிப்பிட்ட தேதியில் படத்தை வெளியிட வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்திற்கு அழுத்தத்தை ஏற்படுத்துவீர்களா என கண்டிப்புடன் வினவினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருவதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அதோடு பூசல் எதுவும் இல்லாமல் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்றும் நேர்காணலுக்கு வந்த நிர்வாகிகளை அறிவுறுத்தினார். அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்தோ அல்லது எத்தனை இடங்களில் போட்டியிடுவது என்பது குறித்தோ இதுவரை பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்று விவகாரத்தில் பாஜக அரசுக்கும் கடுகளவு சம்பந்தமில்லை என்று கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்த அதிமுக நிர்வாகிகளிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். எம்ஜிஆர் மாளிகையில் கட்சி மாவட்ட வாரியாக நாள் முழுவதும் நேர்காணல் நடந்த நிலையில் விருப்ப மனு பெற்றதற்கான அசல் ரசீதுடன் வந்தவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. தேமுதிகவை பயன்படுத்திக் கொண்டு வெற்றி பெற்றவர்கள் கட்சிக்கு உரிய வாய்ப்பு கொடுக்கவில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுகவை மறைமுகமாக சாடியிருக்கிறார். கடலூரில் தேமுதிக மாநாட்டில் பேசிய அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து தொண்டர்களின் ஒப்புதலோடு முடிவு செய்யப்படும் என்றார். கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு அதிகாரம் வழங்கி மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பேசிய பிரேமலதா கூட்டணி குறித்து தை பிறந்த பின்னர் அறிவிக்கப்படும் என்றார். பேரம் பேசுவதற்காக ஜனநாயகன் விவகாரத்தில் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிப்பதை தவிக தலைவர் விஜய் நம்ப வேண்டாம் என விஜய பிரபாகரன் அறிவுறுத்தியுள்ளார். கடலூரில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் பேசிய விஜய பிரபாகரன் காங்கிரசுடன் விஜய் கூட்டணி செல்ல வேண்டாம் என்றும் தூண்டிலில் மீன் சிக்குவது போல் மாட்டிக்கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவித்தார். ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை விவகாரம் தொடர்பாக தனக்கான அநீதியையே எதிர்க்க முன்வராதவர் மக்கள் பிரச்சனைகளை எதிர்க்க எப்படி களத்திற்கு தவிக தலைவர் விஜய் வருவார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தற்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் விஜயை வளைக்க மத்திய அரசு நிர்பந்தம் செய்வதாக குற்றம் சாட்டினார். நடிகர் விஜய் வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 ரூபாய் அபராதம் செலுத்தும்படி பிறப்பித்த உத்தரவில் தவறு ஏதும் இல்லை என வருமான வரித்துறை தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. 2025 விஜய் வீட்டில் நடத்திய சோதனையில் கைப்பற்றிய ஆவணங்களை மதிப்பீடு செய்ததில் 15 கோடி ரூபாய் வருமான வரி கணக்கில் காட்டாமல் மறைத்ததை வருமான வரித்துறையினர் கண்டுபிடித்ததாக தெரிகிறது. அன்புமணி இடம்பெற்றுள்ள கூட்டணியில் நீங்களும் இடம்பெறுவீர்களா என பாமக நிறுவனர் ராமதாசிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இப்போது பதில் கூற முடியாது, நாட்கள் போகட்டும் என தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி மீது கோபம் எதுவும் இல்லை என்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை விஜய் அறிவித்துள்ளார். கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் ஜேசிடி பிரபாகர், ராஜ்மோகன், மயூரி, சம்பத்குமார் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவில் செங்கோட்டையன் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவுறுத்தியுள்ளார். அதோடு மத சார்பற்ற கொள்கைகளுக்கு பின்னடைவு ஏற்படுத்துவதற்கு எந்த வகையிலும் காங்கிரஸ் கட்சியினர் அனுமதிக்க கூடாது எனவும் வலியுறுத்தினார். 2 நாள் பயணமாக பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் இன்று தமிழகம் வருகிறார். விரைவில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழகம் தயாராகி வரும் நிலையில் தமிழக பாஜகவின் செயல்பாடுகள் மற்றும் தேர்தல் பணிகள் தொடர்பாக மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக சொல்லப்படுகிறது. 2 நாள் பயணமாக இன்று குஜராத்திற்கு செல்லும் பிரதமர் மோடி அங்குள்ள சோமநாதர் கோவிலில் வழிபாடு செய்கிறார். சோமநாதர் கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெறும் தெய்வீக ஓம்கார மந்திர உச்சரிப்பில் பங்கேற்கும் நல்வாய்ப்பு தனக்கு கிடைக்க உள்ளதாக மோடி மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கோவிலில் நடைபெறும் ட்ரோன் நிகழ்ச்சியை காண உள்ளதாக பதிவிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் அழைப்பின் பேரில் ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் வரும் 12, 13 ஆகிய தேதிகளில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். இது ஜெர்மனி பிரதமரின் இந்தியாவிற்கான முதல் அதிகாரப்பூர்வ பயணமாகும். 12ஆம் தேதி அகமதாபாத்தில் பிரதமர் மோடி ஜெர்மன் பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஜனவரி 28ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுவார். அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும். பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்வார். சீன நிறுவனங்கள் மீதான தடையை மத்திய மோடி அரசு தளர்த்தி இருப்பதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கல்வான் தாக்குதலில் உயிர்நீத்த இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்தி இருப்பதாக அவசரமடைந்தார். மொழி பிரச்சினை தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம் எழுதியிருக்கிறார். எல்லை மாவட்டங்களில் உள்ள கன்னட வழி பள்ளிகளில் கூட மலையாளத்தை கட்டாய முதல் மொழியாக்க முற்பட்டால் அது குழந்தைகளுக்கு தேவையற்ற சுமையை ஏற்படுத்தும் என அவர் கவலை தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசும் அமலாக்கத்துறையும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுக்கள் விசாரணைக்கு வந்தன. அப்போது இருதரப்பு வழக்கறிஞர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கூச்சல் குழப்பம் நிலவியதால் கடுப்பான நீதிபதி வழக்கை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்ற அறையில் இருந்து பாதியிலேயே வெளியேறினார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகிக்கும் ஐபாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பிரம்மாண்ட பேரணி நடத்தினார். ரெய்டு என்ற பெயரில் திரிணாமுல் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியலை திருட முயற்சி செய்வதாக மத்திய அரசுக்கு எதிராக அவர் குற்றம் சாட்டினார். தொண்டர்களின் விருப்பத்தை ஏற்று பிளவுபட்ட தேசியவாத காங்கிரஸ் ஒன்றாக செயல்பட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் தெரிவித்திருக்கிறார். இரு குடும்பத்திற்கும் இடையிலான பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்ததாக அவர் அறிவித்திருக்கிறார். சக்ஸ்கேம் பள்ளத்தாக்கு இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி என மத்திய வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது பற்றி பேசியிருக்கும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருக்கும் சக்ஸ்கேம் பள்ளத்தாக்கு சீனாவுக்கு தாரை வார்க்கப்பட்டதை இந்தியா ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் சனிக்கிழமை கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கோரி 12,27,321 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்க வலியுறுத்தி 21,273 பரிந்துரைகள் பெறப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சென்னை ராயப்பேட்டை YMCA வளாகத்தில் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தின் மூலம் புள்ளி விவரத்தை கணக்கெடுக்கும் தன்னார்வலர்கள் 5 பேருக்கு மொபைல் போன், தொப்பி, ஃபைல் மற்றும் விண்ணப்பம் அடங்கிய பெட்டகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்தார்.
75 ஆண்டு கால திராவிட இயக்கத்தை துடைத்தெறிந்தும் அடியோடு அழித்து விடுவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது ஆணவத்தின் உச்சம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தாங்கள் சிலராக இருந்தாலும் திராவிட இயக்கத்தை பாதுகாக்கும் பாதுகாவலராக இருப்போம் என்றார். யானைகளை இறைவனின் அங்கமாக கருதுவதாகவும் கோயில்களுக்கு யானைகளை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் தடையாக இருக்காது எனவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாடு கோவில்களுக்கு உரிய நேரத்தில் சட்ட பாதுகாப்போடு யானைகளை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மக்களை எப்படி ஏமாற்றுவது என கூறி பரிசு கொடுத்தால் முதல் பரிசு திமுக ஆட்சிக்கு கொடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறியுள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சியில் மக்கள் அதிருப்தியாக இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது என்றும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மக்களுடைய பேராதரவோடு வெற்றி பெறும் என்றார். சூனியக்காரன் என தாவேக தலைவர் விஜயை ஒருமையில் மறைமுகமாக தாக்கி பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, யார் சூனியம் வைத்தாலும் தமிழ்நாட்டில் அடுத்தது திமுக ஆட்சிதான் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுகவை எதிர்க்கின்றவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்றும் திமுக அவ்வளவு மோசமான கட்சி என்றார். தேர்தல் என்பது இங்கி பிங்கி பாங்கி போடுவது அல்ல என்றும் ஆட்சி நடத்த தெரிய வேண்டும் எனவும் தாவேக தலைவர் விஜயை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையாக சாடினார். திருப்பூரில் நடைபெற்ற பாஜக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், அவதூறு அமித்ஷா என கூறும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்த்து தாங்களும் அவதூறாக பேசலாமா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொலை வழக்கில் இருந்து தடி எம்எல்ஏ ராமச்சந்திரனை விடுதலை செய்து கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு பாஸ்கர் என்பவர் கொலை வழக்கில் எம்எல்ஏ ராமச்சந்திரன் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் உயிரிழந்த நிலையில் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி எம்எல்ஏ உட்பட 12 பேரையும் விடுதலை செய்து நீதிபதி தீர்ப்பளித்தார். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதவியேற்க வேண்டும் என அக்கட்சி பொருளாளர் LK சுதீஷ் தெரிவித்திருக்கிறார். கடலூரில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தல் சீட்டுக்காக மற்ற கட்சிகளுடன் தேமுதிக ஏன் பேரம் பேசக்கூடாது என கேள்வி எழுப்பினார். டாஸ்மாக் நிறுவனம் மது அருந்த உரிமை இல்லாதவர்களுக்கு மதுவை விற்பனை செய்யக்கூடாது என உத்தரவிடக் கோரிய வழக்கில் மதுவிலக்கு பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவர் 6 வாரங்களில் முடிவெடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுவால் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், கொலை, கொள்ளைகள் அதிகரித்ததாக கூறி சீர்மரபினர் நலசங்க சட்டப்பிரிவு தலைவர் கௌதம் மனு தாக்கல் செய்திருந்தார். தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்பட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த வக்ஃப் மேலாண்மை சட்டத்தை முறையாக பின்பற்றாமல் வாரிய உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதிபரிடம் கடன் வாங்கி தருவதாக கூறி 70 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக ஹரி நாடாரை திருச்சியில் வைத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஆனந்த் குமார் என்பவரிடம் 35 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி அதற்கு கமிஷனாக 70 லட்சம் ரூபாய் ஹரி நாடார் பெற்று ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. RSSின் கூலிப்படையாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருப்பதாக விசிக நிர்வாகி வன்னியரசு குற்றம் சாட்டினார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர், அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவதற்கு கூட சீமான் நீதிமன்றத்திலும் காவல்துறையினரிடமும் அனுமதி கேட்டுதான் வர வேண்டும் என்றார். சென்னை மாநகராட்சியின் 3205 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பசுமை நகராட்சி நிதி பத்திரம் மூலம் தேசிய பங்குச் சந்தையில் 7205 கோடியே 59 லட்சம் ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிதி பத்திரம் வரும் 12ஆம் தேதியன்று தேசிய பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட உள்ளது.
கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகம் சர்க்கார்பதி வனப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நடைபயணம் மேற்கொண்டனர். 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபயணம் மேற்கொண்ட அவர்களுக்கு வனப்பகுதியில் உள்ள விலங்குகள் குறித்தும் அவைகளிடமிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது பற்றியும் வனத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரயிலில் தகராறு செய்ய திட்டமிட்டிருந்த கல்லூரி மாணவர்கள் 6 பேரை ரயில்வே போலீசார் கைது செய்த நிலையில் அவர்களை விடுவிக்க கோரி காவல் நிலையம் முன்பு பெற்றோர் அமர்ந்து கதறி அழுதனர். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவர்கள் வைத்திருந்த பேனரில் மற்றொரு தரப்பு மாணவர்கள் குறித்து அவதூறாக அச்சடிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆந்திர மாநிலம் பாபட்லா மாவட்டத்தில் ஆர்டிசி பேருந்து ஒன்று சாலையோரத்தில் உள்ள குளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளானதில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சிறகடவாரி பாலம் கிராமத்திற்கு அருகில் உள்ள வளைவில் பேருந்தை ஓட்டுநர் திருப்ப முயன்றுள்ளார். அப்போது பேருந்தின் ஸ்டீரிங்கில் பழுது ஏற்பட்டதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து குளத்தில் இறங்கியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் மூலம் 3,39,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது. மேலும் 724 கிராம் தங்கமும் 26,340 கிராம் வெள்ளியும் 1,408 வெளிநாட்டு கரன்சியையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். ராமநாதபுரத்தில் உள்ள சாலைகளின் நடுவே உள்ள ராட்சத பள்ளங்களால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ரோமன் சர்ச், யானைக்கல், கோட்டைமேடு, வடக்கு தெரு, வண்டிக்கார தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சாக்கடை இணைப்பு குழாய்கள் திறந்தும் சில இடங்களில் ராட்சத பள்ளங்களும் ஏற்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் மாவட்டம் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்கால் குறுக்கே அனுமதியின்றி பதிக்கப்பட்ட இரும்பு குழாய்களை உடனடியாக அகற்ற அதிகாரிகள் உத்தரவிட்டனர். விவசாயிகள் தாங்களாகவே எந்தவித அனுமதியுமின்றி குழாய் பதித்துள்ள நிலையில் அவர்கள் மீது காவல்துறையில் புகார் அளிக்கவும் அதிகாரிகள் முடிவு செய்திருக்கின்றனர். சென்னை வேளச்சேரி மேடவாக்கம் பிரதான சாலை பள்ளிக்கரணையில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடை காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறுவது தொடர்பான பிரச்சனை காரணமாக திடீரென மூடப்பட்டதால் மதுப்பிரியர்கள் ஏமாற்றமடைந்தனர். காலி பாட்டில்களை யார் சேகரிப்பது, யார் பணத்தை கையாளுவது என்பது தொடர்பாக டாஸ்மாக் விற்பனையாளருக்கும் பார் ஊழியர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இரண்டாம் போக சாகுபடிக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கேஆர்பி அணையில் இருந்து வினாடிக்கு 151 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. அணையின் வலது மற்றும் இடதுபுறம் கால்வாய் வழியாக தலா 75 கன அடி வீதம் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. இதில் முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான செல்வ கணபதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணாக்கர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியை அடுத்த வரதாபுரம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையம், கழிவறை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இன்றி செயல்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தால் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் தாமதமாக திறக்கப்பட்டதால் மதுப்பிரியர்கள் அதிருப்தி அடைந்தனர். முன்னதாக சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு பைபேக் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் ஊழியர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு நகர பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இருசக்கர வாகன திருட்டினை தடுக்கும் விதமாக ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ரயில் நிலையத்தில் உள்ள 2 நுழைவு வாயில்களிலும் பேரிகார்டு அமைத்துள்ள காவல்துறையினர் அங்கு வந்து செல்லும் பைக்குகளை ஆய்வு செய்த பின்னரே அனுமதிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். பல்கலைக்கழகத்திற்கு வெளியே உள்ள ராஜகாளியம்மன் கோயிலில் இருந்து முளைப்பாரியை ஊர்வலமாக எடுத்து சென்றும் பொங்கல் வைத்தும் நடனமாடியும் உற்சாகமாக கொண்டாடினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பாரூரில் உள்ள பெரிய ஏரியிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு பிரதான கால்வாய் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. நீர்வரத்து மற்றும் நீர் இருப்பை பொறுத்து 120 நாட்களுக்கு கிழக்கு பிரதான கால்வாயில் வினாடிக்கு 50 கன அடியும், மேற்கு பிரதான கால்வாயில் வினாடிக்கு 20 கன அடியும் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது.
நடிகர் சூரியின் காளைக்கும் அமைச்சர்களின் காளைகளுக்கு மட்டும் எப்படி குழுக்களில் முதலில் டோக்கன் கிடைக்கிறது என ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளரும் திருநங்கையுமான நான் கடவுள் கீர்த்தனா குமுறி இருக்கிற தாம் வளர்த்துள்ள காளைக்கு டோக்கன் பெற விண்ணப்பித்து இதுவரை தமக்கு டோக்கன் ஒதுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். சென்னை வேலப்பன்சாவடியில் அமைந்துள்ள சிந்தி கல்லூரி மாணவிகள் கிராம மக்களோடு ஒன்றிணைந்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். பூந்தமல்லி அருகே உள்ள பாரிவாக்கம் சென்ற மாணவிகள் அங்குள்ள மக்களுடன் சேர்ந்து மண்பானையில் பொங்கல் வைத்தும் நடனமாடியும் உற்சாகமாக கொண்டாடினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாட்டு துப்பாக்கி உரிமம் பெற்ற நபர்கள் அரசு விதிப்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு மீண்டும் பயன்படுத்துவதற்கான அனுமதி சான்றிதழ் பெற்று வாங்கி சென்றனர். சுமார் 600க்கும் மேற்பட்டோர் கொண்டு வந்த துப்பாக்கியின் அளவும் ஆவணங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற போது உயர் ரத்த அழுத்தம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் 2 மணி நேர சிகிச்சைக்கு பின்னர் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவாங்கர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 78வது ஆண்டு விழா மற்றும் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் 40வது ஆண்டு விழா கண்கவர் நடனங்களோடு கோலாகலமாக நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளின் பெற்றோரும் திரளாக கலந்து கொண்டனர். பொங்கல் தொகுப்புக்கான செங்கரும்பை குறைந்த விலைக்கு அதிகாரிகள் கொள்முதல் செய்வதாக சேலம் மாவட்ட கரும்பு விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். ஒரு செங்கரும்பை 38 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் வெறும் 12 முதல் 15 ரூபாய்க்கு அதிகாரிகள் கேட்பதாக கரும்பு விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை வழியாக செல்லும் ஹவுரா பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயில் ஆம்பூர் அருகே வந்து கொண்டிருந்த போது ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது ரயில் பெட்டியில் பயணிகளின் இருக்கைக்கு அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பொட்டலங்களை போலீசார் கண்டுபிடித்தனர். ஜம்மு காஷ்மீரில் இஸ்லாமிய மாணவர்கள் சேர்க்கையால் சர்ச்சையில் சிக்கி அங்கீகாரத்தை ரத்து செய்யும் நடவடிக்கைக்கு ஆளான வைஷ்ணவி தேவி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர் கனவுடன் சென்ற மாணவர்கள் தற்போது எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் கல்லூரியை விட்டு வெளியேறி வருகின்றனர். தங்கள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் திடீரென்று கிழித்தறியப்பட்டதைப் போல உணர்வதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்தனர். கர்நாடகாவில் காலாவதியான 22 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மது பாட்டில்களை அதிகாரிகள் கீழே ஊற்றி அடித்தனர். விலை உயர்வு காரணமாக பியர் விற்பனை குறைந்ததாக கூறப்படும் நிலையில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட போது காலாவதியானது தெரிய வந்தது. பவர் ரேஞ்சர்ஸ் தொடரில் பிரியங்கா சோப்ரா வில்லியாக நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. டிஸ்னி பிளஸ் நிறுவனம் தற்போது உருவாக்கி வரும் பவர் ரேஞ்சர்ஸ் தொடரில் ரீட்டா ரெபல்சா எனும் வில்லி கதாபாத்திரத்திற்கு பிரியங்கா சோப்ராவை தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. டூரிஸ்ட் ஃபேமிலி, காந்தாரா சாப்டர் 1, மகாவதார், நரசிம்மா உள்ளிட்ட 5 இந்திய திரைப்படங்கள் ஆஸ்கரின் சிறந்த திரைப்பட பிரிவில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளது. உலகம் முழுவதும் ஆஸ்கர் திரைப்பட பிரிவில் போட்டியிட தகுதி பெற்ற 201 திரைப்படங்களில் 5 இந்திய திரைப்படங்கள் தேர்வானது குறிப்பிடத்தக்கது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது. நவி மும்பையில் நடைபெற்ற முதல் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 154 ரன்களை எடுத்தது. 155 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 157 ரன்களை எடுத்து 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டிகளுக்கான ஏலம் எடுக்கும் நடைமுறையை IPL ஏலத்தை போன்று பின்பற்ற வேண்டும் என ISL நிர்வாகத்திற்கு பெங்களூரு FC கோரிக்கை வைத்துள்ளது. மத்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கும் விளம்பர ஒப்பந்ததாரர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக 2025ஆம் ஆண்டிற்கான ISL போட்டிகள் ஒத்தி வைக்கப்பட்டன. இலங்கை பாகிஸ்தான் அணிகள் விளையாடவிருந்த 2வது T20 போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டது. இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது T20 போட்டி கொழும்புவில் நேற்று நடைபெற இருந்தது. போட்டி நடைபெறும் இடத்தில் மழை பெய்ததால் டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டது. பின்னர் மழை தொடர்ந்ததால் போட்டி ரத்தானது.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கண்டிப்புதூரில் உள்ள ஓங்காளியம்மன் திருக்கோயில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ரூபாய் நோட்டுகளில் அலங்காரம் செய்யப்பட்ட அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து பூந்தேர் ஆட்டம் பாட்டத்துடன் வீதி உலா வந்த அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் காரக்குறை கிராமத்தில் உள்ள ஹெத்தையம்மன் பண்டிகையை முன்னிட்டு தீமிதி நிகழ்ச்சி நடைபெற்றது. படுகையின மக்களின் குலதெய்வமான ஹெத்தையம்மன் திருவிழா 8 நாட்கள் நடைபெறும். இதனையொட்டி நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் வெள்ளரி வெள்ளி துர்க்கை செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தெப்ப தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தெப்ப தேரில் அமர்ந்து அருள் பாலித்த சுவாமிகள் ஏரியை சுற்றி உலா வந்த போது ஏராளமான பக்தர்கள் பயபக்தியுடன் வழிபட்டு சென்றனர்.